வள்ளுவரை வணங்கி வாழும் வள்ளுவரின் பாதம் பணிந்து இந்த அவையில் இணைந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை முதற்கண் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். திருவள்ளுவரும் இந்திய சிந்தனையாளர்களும் என்னும் தலைப்பில் திருக்குறள் உலக நூல் என நிறுவும் கின்னஸ் உலக சாதனை கருத்தாங்கிகளுக்கான வழிகாட்டல் ஆய்வுரையை வழங்க இருக்கின்றேன். இன்றைய பதிவில் திருவள்ளுவரும் அண்ணாதுரையும் என்ற தலைப்பில் எனது வழிகாட்டல் உரையை வழங்க இருக்கின்றேன். தனது லட்சியங்களையும் படைப்புகளையும் ஏன் வாழ்க்கையுமே வள்ளுவரின் வழியில் அமைத்துக் கொண்ட சிந்தனையாளர் பேரறிஞர் அண்ணா. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்ற கொள்கையால் பகைவரையும் தன் பயப்படுத்தும் வள்ளுவ சிந்தனையாளர் அறிஞர் அண்ணா. ஒன்றே உலகம், ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்னும் அண்ணாவின் கொள்கை ஆதிபகவன் முதற்றே உலகு என்னும் வள்ளுவரின் கொடையே ஆகும். உழைப்பவனே வணக்கத்திற்குரியவன் என்பது அண்ணாவின் மாபெரும் கொள்கை. அக்கொள்கை வள்ளுவரின் மடியிலான் தாளுலால் தாமரையினால் என்ற வள்ளுவரின் கொள்கையில் இருந்து பிறந்ததே என்பது அண்ணாவின் வள்ளுவ ஈடுபாட்டை எடுத்து காட்டுகின்ற மாபெரும் கொள்கையாகும். இப்படி தனது வாழ்க்கையிலும் தனது படைப்புகளிலும் வள்ளுவரை தன்னோடு இணைத்து பிணைத்துக் கொண்ட அண்ணா ஒருமுறை ரோம் மாநகருக்கு சென்றார். சென்று போப்பாண்டவரை சந்தித்து பேச விரும்புகின்றார். போப்பாண்டவருடன் பேசுவதற்காக அவருக்கு 5 நிமிடம் ஒதுக்கப்பட்டது. போப்பாண்டவரை கண்டவுடன் மகாத்மா காந்தி பிறந்த இந்திய தேசத்தின் கடைக்கோடி மாநிலமான தமிழ்நாட்டின் முதல்வர் நான் என்று பேச ஆரம்பித்து தமிழர்களின் சிறப்பை எடுத்துச் சொல்லி சரியாக 5 நிமிடத்தில் தன் பேச்சை நிறுத்தினார் அண்ணா. அண்ணாவின் அப்பேச்சால் மிகவும் கவரப்பட்ட போப்பாண்டவர் சொன்னார், அருமையாக பேசுகின்றீர்கள், தொடர்ந்து பேசுங்கள் என்றார். தொடர்ந்த அண்ணா 55 நிமிடம் பேசினார். அண்ணாவின் பேச்சில் சொக்கி போனார் போப்பாண்டவர். உடன் அண்ணாவுக்கு நன்றி தெரிவித்து, உங்களுக்கு என்ன பரிசு வேண்டும் கேளுங்கள் என்றார் போப்பாண்டவர். இது சுழல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெள்ளல் யாக்கும் அரிது குறள் 647 என்பதை நிறுவியது அண்ணாவின் பேச்சால். என்ன கேட்டாலும் தருவீர்களா என்று கேட்டார் அண்ணா. கேளுங்கள், தருகிறேன் என்றார் போப்பாண்டவர். போர்ச்சுகல் தேசம் இந்தியாவின் கோவாவை ஆக்கிரமித்திருந்த காலம் அது. அப்பொழுது கோவாவில் போர்ச்சுகலை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம், விடுதலை போராட்டமானது நடந்து கொண்டிருந்தது. அந்த போர்ச்சுகலின் ஆக்கிரமிப்பை எதிர்த்து அந்த கோவாவின் விடுதலை படைப்பில் போராடியவர் மோகன் ரானடே அப்படிங்கிறவர். இன்றைக்கு அந்த போராளியான மோகன் ரானடே போர்ச்சுகல் அரசால் சிறைப்பிடிக்கப்பட்டு லிஸ்பன் சிறையில் வாடுகின்றார். உலக கிறிஸ்தவர்களின் தலைவரான நீங்கள் போர்ச்சுகலிடம் பேசி மோகன் ரானடேவை விடுதலை செய்ய வேண்டும் என்று போர்ச்சுகல் சிறையில் வாடிக்கொண்டிருந்த மோகன் ரானடேயின் விடுதலைக்காக யாசித்து நின்றார் அண்ணா. உடன் போப்பாண்டவர் சரி என்று சொன்னதுடன் கேட்டார், அவருக்கும் உங்களுக்கும் ஏதேனும் தொடர்புண்டா? இல்லை. இப்படி தனக்கும் மற்றொரு அவர் யாசித்த அந்த ரானடேவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத பொழுது தேசத்தின் விடுதலைக்காக போராடும் ஒரு போராளியின் விடுதலைக்காக அவரது இன்னல்களை தனது மனதால் உணர்ந்து போப்பாண்டவரின் முன் யாசித்து நின்றவர் பேரறிஞர் அண்ணா. உடன் போப்பாண்டவர் சொன்னார், நம்பிக்கையோடு செல்லுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியோடு இந்தியாவிற்கு செல்லும் பொழுது நீங்கள் விரும்பிய மோகன் ரானடேவின் விடுதலை செய்தி உங்களுக்கு கிடைக்கும் என்று அறிஞர் அண்ணாவை வாழ்த்தி வழி அனுப்பினார் போப்பாண்டவர். மகிழ்ச்சியோடு சென்னை திரும்பினார் அண்ணா. போப்பாண்டவரின் வேண்டுகோளை ஏற்று விடுதலை செய்யப்பட்டார் ரானடே. இந்திய தூதகரிடம் ஒப்படைக்கப்பட்டார். உடன் அவர் அண்ணாதுரையை பார்க்க விரும்பினார். ஆனால் அண்ணாதுரை அவர் இந்திய வருகையின் போது மறைந்திருந்தார். அண்ணா மறைந்து விட்டார். அவரது கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை பாருங்கள் என்று இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ரானடேவிற்கு அறிமுகம் செய்து வைக்கின்றார். ஆனால் அவர் அவர்களை பார்க்க மறுத்து, நான் முதலில் செல்ல வேண்டிய இடம் கோவா அல்ல, அண்ணாவின் சமாதிதான் என்று அண்ணாவின் சமாதியை நோக்கி சென்றார். இது வையத்துள் வாழ்வாங்க வாழ்ந்தவன் வானுரை தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற குறளை நிறுவுகின்றது அண்ணாவின் வாழ்க்கையில். அதுபோல ரானடேவிற்காக அண்ணா போப்பாண்டவரிடம் கையேந்தி நின்றது
அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போச்சாக்கடை என்னும் குரலை நிறுவி நிற்கின்றது. அண்ணா துயில் கொள்ளும் மெரினாவில் அடக்கவியலாமல் கண்ணீர் விட்டு அழுதார் ராணடை. அதனை நிறைவு கூறுகின்றது இக்குறள். தெய்வத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன் வானுரை தெய்வமாவான் என்பதை ராணடேவின் கண்ணீர் இந்த உலகிற்கு எடுத்து காட்டுகின்றது. மற்ற உயிர்களின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதிய அண்ணாவின் சிந்தனையால் தான் ஒருவேளை அவர் அனைவராலும் அண்ணா என்று அழைக்கப்பட்டிருக்கலாம் என்றே எண்ணுகின்றேன். இதுவும் அன்புடையார் எல்லாம் அன்பிலார் எல்லாம் தமக்குடையார் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு என்றுமாறு அண்ணாவின் அன்பை எடுத்து காட்டுகின்றது. அண்ணாவை அறிஞர் என்று சொல்ல காரம் அவரது அறிவின் மேன்மைதான். அவற்றோடு அவர்தம் ஆட்சி காலகட்டத்தில் தமிழர்களின் இனமானத்தை கட்டி காத்து அதன் உரிமையை தட்டி எழுப்பிய மானுட பற்றாளர். மானுட பற்றை மறக்கவியலாமல் விதைத்த மனிதநேய பண்பாளர் அண்ணா என்ற ஒற்றை தகுதியே அண்ணாவை பேரறிஞர் என்று நமக்கு அடையாளம் காட்டியது. அன்பு எத்தனை பட்டங்களை பெற்று தருகிறது என்று பாருங்கள். இது அனைத்தும் வள்ளுவரின் வழியில் அவர் ஒழுகியதால். ஒரு தலைவர் எல்லைகளை கடந்து அவரை எல்லோரும் நேசிக்க தொடங்கிவிட்டதால் மாபெரும் தலைவராக பரிணமிக்கிறார். எந்த வகையில் ஜனநாயகத்திற்கு முக்கியத்துவம் ஏற்படுகின்றதோ அந்த வகையில் பறந்துபட்ட தலைவராக பார்க்கப்படுகின்றார். ஆம், அதனால் தான் பேரறிஞர் அண்ணா எல்லோரோடும் நேசிக்கப்பட்ட தலைவராக திகழ்ந்தார். இதனை அவரது இறுதி ஊர்வல கூட்டம் இன்றைக்கும் எடுத்து காட்டுகின்றது. அவரது இறுதி ஊர்வல கூட்டம் இன்ன சாதனையாக இன்றும் நிலைத்து நிற்கின்றது. அதனை மிஞ்சிய சாதனை இன்று வரை உலகம் எட்டவில்லை. இது தோன்றி புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று என்ற குரலுக்கு இன்று வரை மிகச்சிறந்த சான்றாக அமைந்திருக்கிறது. மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம் என்று வள்ளுவர் எடுத்துரைத்து பல தெய்வநிலை மாந்தர்களை படைத்திருக்கின்றார் தமது குரலில். இந்த தெய்வநிலை மாந்தர்கள் என்ற கூற்றை உண்மையாக்கி முதலில் உண்மையாக்கி காட்டியவர் அறிஞர் அண்ணா அவர்கள்தான். வள்ளுவருக்கென ஒரு உருவம் சமைத்து வள்ளுவரை தெய்வநிலை மாந்தராக்கிய புகழ் பெற்றவர் அண்ணா. அத்தகைய பேறு பெற்றவரும் அண்ணா. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரை தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற குரலை வள்ளுவருக்கே உரிய குரலாக்கி வள்ளுவருக்கு வடிவம் சமைத்து அவருக்கு அவரது இளவலான கலைஞர் கருணாநிதி அவர்களால் வள்ளுவர் கோட்டமும் கன்னியாகுமரியில் சிலையும் காண செய்தவர் அறிஞர் அண்ணா அவர்களே. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் குரல் 972 என்ற திருக்குறளுக்கு உயிரூட்ட பல சட்டங்களை ஏற்றி சமூக நீதியை நிலைநாட்டி ஆட்சி நடத்தியவர் அறிஞர் அண்ணா. கலப்பு திருமணம், அதாவது வள்ளுவர் தமது களவியலில் கற்பியலில் எடுத்துக்காட்டிய கலப்பு திருமணம் செய்வோருக்கு விருது அளித்து சமுதாயத்தில் கலப்பு மனத்தை ஊக்குவித்தவர் அறிஞர் அண்ணா அவர்களே. ஆணும் பெண்ணும் சமம் என்னும் வள்ளுவர் கருத்தை நிலைநாட்ட முதலில் மகளிர் அணிகளை உருவாக்கம் செய்து மகளிருக்கு பொது மேடைகளை அமைத்து கொடுத்தவர் அறிஞர் அண்ணா அவர்களே. திருக்குறளை தமிழகம் எங்கும் பரப்புவதற்கு வழிவகைகளை செய்தவரும் அறிஞர் அண்ணா அவர்களே. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் குரல் 1062 என்ற குரலின் தாக்கத்தால் பசிப்பினி போக்க ₹1 அரிசி வழங்கி தமிழகத்தின் நிலவிய வறுமையை ஒழிக்க முன்வைந்த ஆட்சியாளர் அறிஞர் அண்ணா அவர்களே. இதனால் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையின்று வைக்கப்படும் என்னும் குரல் கருத்தை உலகில் நிலைநாட்டி நின்றார் அறிஞர் அண்ணா. இவ்வாறு அறிஞர் அண்ணா தனது வாழ்க்கையையும் அதுவும் தனது வாழ்க்கையில் தான் படைத்த இலக்கியங்களில் அதுவும் பார்வதி BA என்ற இலக்கியத்தில் பார்த்தோம் என்றால் வள்ளுவரின் சமூக நீதி சிந்தனைகளை தனது கதாபாத்திரங்களாக உலகவிட்டு இலக்கியத்திற்கு பெரும் புகழ் ஈர்த்தவர். அது மட்டுமன்றி தனது மொழி நடையினாலும் உணர்ச்சி நடைகளினாலும் வள்ளுவரின் சொல்வன்மை பகுதிக்கு உயிரூட்டியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். அதே போல அவரது பார்வதி BA நாடகத்தில் வரும் பல கதாபாத்திரங்களை, அதாவது சாதி மறுப்பு கொள்கை, தீண்டாமை ஒழிப்பு கொள்கை, பொருளாதார ஏற்றத்தாழ்வு கொள்கை போன்ற கொள்கைகளை மறுத்து நிற்கும் கதாபாத்திரங்களை இனத்துளதாகும் அறிவு என்னும் வள்ளுவர் காட்டும் அறிவு பாத்திரத்தை இனத்தின் அளவே ஆகும் என்பதை மிக அழகாக அந்த பாத்திரங்களின் வழியாக எடுத்து காட்டியிருப்பார். அது போல ஒரு சமுதாயம் சமநீதி பெற வேண்டும் என்றால் அதற்காக எத்துணை கதாபாத்திரங்களையும் படைத்து மிக உயரிய நிலையையும் எடுத்து காட்டியிருக்கின்றார் அறிஞர் அண்ணா அவர்கள்.
தனது வாழ்க்கையையே வள்ளுவரின் வழியில் நடத்தி சென்ற அறிஞர் அண்ணா அவர்கள் ஆவார். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது திருவள்ளுவரும் காந்தியடிகளும். ஓர் இலக்கிய படைப்பின் மீது பெரும் திரளான மக்கள் பேரன்பை பொழிய முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுந்தால், திருக்குறள் மீது தமிழர்கள் கொண்டிருக்கும் உணர்வையே உலகிற்கே ஒரு உதாரணமாக காட்ட முடியும். பெரும்பாலும் ஒரு நீதி நூலாகவே அறியப்படுகின்ற படைப்பு திருக்குறள். அது எப்படி இத்துணை அன்புக்கு பாத்திரமானது என்று பார்த்தோமானால் அது ஆச்சரியமானதுதான். அதற்கு காரணம் அத்திருக்குறள் காட்டும் நெறி. அந்த நெறி உலகமே போற்றும் உன்னத வாழ்வை உயிர்கள் அனைத்திற்கும் வழங்க வல்லது என்ற உண்மையே திருக்குறளை அத்துணை உயரத்திற்கு எட்டிச் செல்கின்றது. தென்னாப்பிரிக்காவில் தமிழர்களோடு ஏற்பட்ட தொடர்பிற்கு முன் காந்தி திருக்குறள் பற்றி கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் காந்தி தனது சிறு வயதில் தன்னை பாதித்த பாடலாக, தன்னை பாதித்த செய்தியாக 2 செய்திகளையும் ஒரு பாடலையும் குறிப்பிடுகின்றார். அவரை பாதித்த செய்தி என்று அவர் குறிப்பிடுவது ஒன்று உண்மை, மற்றொன்று தீங்கிழித்தவர்களுக்கும் நன்மையை செய்தல் என்பது ஆகும். இந்த 2 செய்திகளுமே திருக்குறள் முன்வைக்கும் முக்கிய நெறிகளாகும். காந்தி தன்னை கவர்ந்த குஜராத்தி பாடலாக குறிப்பிடுவது, பெற்ற ஒரு குவளை நீருக்கு நிறைவான ஒருவேளை உணவை அளி, ஓர் எளிய வாழ்வுக்கு உற்சாகமாக பணிந்து வணங்கு. சில நாணயங்கள் பெற்றிருந்தால் பொற்குவை திரும்ப கொடு. உயிர் காத்தவனுக்காய் உயிரை தர தயங்காதே. சொற்களையும் செயல்களையும் இங்கனமே கருதுவர் அறிவோர். பெற்ற சிற்றுதவிக்கும் பதிலாய் பன்மடங்கு பேருதவி புரிவர். ஆனால் பெரும் சான்றோர் மனிதன் ஒன்றே என்றறிவார். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்திடுவர் என்பதே அப்பாடல். இப்பாடல் பல குறட்பாக்களின் இணை வடிவமாகவே நமக்கு தோன்றுகின்றது. திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவார். குறள் 104. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. குறள் 102. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு. குறள் 987. அதற்கு பின்னும் காந்தியை பாதித்த பல செய்திகள் திருக்குறளுக்கு தொடர்புடையதாகவே இருக்கின்றது. அவருடைய வளரும் பருவத்தில் 1909 தான் காந்தியின் வாழ்வில் திருக்குறள் நேரடியாக நுழைந்திருக்கின்றது. அது லியோ டால்ஸ்டாய் எழுதிய ஓர் இந்துவுக்கு கடிதம் என்ற கட்டுரையை காந்தி தனது இந்தியன் ஒப்பீனியன் என்ற பத்திரிகையில் பதிப்பித்ததன் வாயிலாக நடந்தேறியது. அந்த கட்டுரையில் டால்ஸ்டாய் கீதையிலிருந்தும் திருக்குறளிலிருந்தும் மேற்கோள்களை எடுத்தாள்கிறார். திருக்குறளிலிருந்து, சிறப்பிலும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசற்றார் போல். குறள் 311. கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் போல். குறள் 312. செய்யாமல் செத்தார்க்கும் இன்னாத செய்தலின் உய்யா விடுமம் தரும். குறள் 313. இன்னா செய்தவர்க்கும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானு நன்னையும் செய்துவிடல். குறள் 314. அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிவின் நோய் தன் நோய் போல் போற்றாக்கடை. குறள் 315. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். குறள் 317. இந்த 6 குறட்பாக்களையும் குறிப்பிட்டு டால்ஸ்டாய் தனது கட்டுரையில் எழுதியிருக்கின்றார். பொது வாழ்வில் எல்லாவித வன்முறைகளும் இவற்றை மறப்பதாலே நிகழ்கின்றது என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார். காந்திக்கு இக்குறள்களும் அவற்றை ஒட்டிய டால்ஸ்டாயின் கருத்துகளும் பிடித்திருந்தது. தனி வாழ்வையும் பொது வாழ்வையும் என்றைக்கும் அவர் பிரித்து பார்த்து நினைத்ததில்லை என்பதை இக்கட்டுரையை காந்தி பதிப்பித்ததின் வழியாக காந்திக்கும் டால்ஸ்டாய்க்கும் இடையிலான கடித பரிமாற்றம் தொடங்கியது. தனது மகன்லால் காந்திக்கு 1910 எழுதிய ஒரு கடிதத்தில் திருக்குறள் வாசகம் ஒன்றை சற்று வினோதமான சூழலில் காந்தி குறிப்பிடுகின்றார். சந்தோஷத்திற்கு குழந்தை பிறந்து விட்டதால் அவளை பற்றி இனி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. கற்க கசடர கற்பவை. போப்பின் இலக்கண நூலின் முதல் பக்கத்தில் உள்ள இந்த வாசகத்தை மனதில் அசை போட்டுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனுக்கு கடிதம் எழுதுறாரு. ஆக இந்த திருக்குறளை வள்ளுவர் போப் எழுதிய அவருடைய இலக்கண நூலில் இருந்தான் முதலில் அறிந்திருக்கிறார் என்பதை இந்த கடித வரிகள் காட்டுகின்றது. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. குறள் 391. இந்த குறளைத்தான் கடிதத்தில் காந்தி மகான் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இந்த குறளை போப் அவர்கள்
கற்க கற்க கசடரும் அப்படின்னு தான் தன்னுடைய நூல்ல குறிப்பிட்டிருப்பார். ஆனால் காந்தியடிகள் மிக சரியாக கற்க கசடர கற்பவை என்றே குறிப்பிட்டிருப்பார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, இந்த குறளை காந்தியடிகள் படித்திருக்கின்றார் என்பதை நம்மால் உணர முடிகின்றது. தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா திரும்பிய பின் நண்பர் ஜி.ஏ. நடேசனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. எனக்கு தயவு செய்து தமிழ் புத்தகங்களை அனுப்பி வையுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதுல திருக்குறளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு டி.யு. போப் எழுதியிருக்கிற எல்லா நூல்களையும் எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதே மாதிரி தன்னுடைய மகன் தேவதாஸ் காந்திக்கு 1919 ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்திலையும் காந்தியடிகள் எதனை மேற்கோளாக குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, கற்க கசடர கற்பவை. இவ்வாசகத்தை தமிழில் அடைமொழியாக கொள்ளவும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இத நீ தமிழ்ல மொழி மாற்றம் செய்து வைத்துக்கொள் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, இதை தெலுங்கிலும் மொழிபெயர்ப்பு செய்து அதையும் அறிந்து கொண்டு மக்களுக்கு வெளியிடு, அதையும் கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு காந்தி கேட்கிறார். அப்போ இந்த குறள்கள் காந்தியின் வாழ்க்கையில் அவரது மனதில் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கறத நம்மால உணர முடியுது. இதற்கு அடுத்து காந்தியுடைய வாழ்க்கையில 1927 ஆண்டுதான் அடுத்த திருக்குறள் பதிவு வருது. அது காந்திக்கு ஒரு நண்பர் எழுதிய கடிதத்துல. அவர் ரங்கூன் நகரத்துல இருந்து ஒரு கடிதம் அனுப்புறாரு. எதற்காகனா, காந்தியுடைய கதர் பிரச்சாரத்துக்காக 25 ரூபாயை நன்கொடையாக அளித்து, அந்த நன்கொடையை ஏன் செய்றேன் அப்படிங்கிறதுக்கான விளக்கமாக ஒரு கடிதத்தையும் எழுதி அனுப்புறாரு அந்த நண்பர். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட தந்தை இறந்துட்டாரு. என்னுடைய தந்தைக்கு 16ஆம் நாள் சடங்கெல்லாம் செய்யணும். ஆனா அந்த சடங்கு செய்யறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அது எனக்கு அடிமைத்தனமாகவும் அர்த்தமற்றதாகவும் இருக்கு. ஏன் அப்படின்னா, வள்ளுவர் வழியில பார்க்கும்போது மூட நம்பிக்கைகளை செய்வதால எந்த பயனும் இல்லை. அதற்கு பதில் என்னுடைய தந்தைக்கு நான் ஆற்றும் கடனாக ஏதேனும் ஒரு நற்காரியத்திற்கு பங்களித்தால் அதுவே எனது தந்தைக்கு நான் செய்யும் நன்றி கடனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்துல எழுதியிருக்கிறார். அதை அவர் தன்னுடைய யங் இந்தியா இதழ்ல பிரசுரிக்கிறாரு. எப்படி பிரசுரிக்கிறார் அப்படின்னு பார்த்தா, மரணமற்ற எங்கள் மாமுனி திருவள்ளுவர் எல்லா உயிர்களிடத்தும் பொங்கி பெருகும் அன்பை கொண்டுள்ள சந்நியாசிகளே அந்தனர் என்று சொல்லி இருக்கின்றார். கொடையளிப்பதற்கு உங்களை விட சிறப்பான மனிதரையும் ராட்டையை விட சிறப்பான ஒரு நோக்கத்தையும் என்னால் காண முடியவில்லை என்பதால் உங்களுக்கு இத்தொகையை அனுப்பியுள்ளேன். பெற்றோரின் நினைவினை போற்றுவதற்கு இன்னொரு வழியும் உண்டு. முனி வள்ளுவன் சொல்கிறான், மகன் தந்தைக்கு செலுத்தக்கூடிய நன்றி என்பது இவனது தந்தை இவனை பெற பெருந்தவம் புரிந்திருக்க வேண்டும் என்ற பெயரை எடுக்கும் வண்ணம் உலகில் மிகச் சிறப்பாக நடந்து கொள்வதுதான். இக்குறிக்கோளை எனது மனதில் நான் தாங்கியுள்ளேன் என்பதை கூறிக்கொள்கின்றேன் என்று இந்த கடிதத்துல அந்த மனிதர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பதிப்பிச்சுட்டு இந்த திருக்குறள்களையும் தன்னுடைய இதழ்ல பதிவிட்டிருக்கிறார் காந்தியடிகள். அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் தென்தன்மை பூண்டொழுகலான். குறள் 30. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல் அப்படின்னு. அப்ப இந்த கடிதத்தை நினைவு கூர்ந்து அந்த கடிதத்தில் இடம்பெற்ற திருக்குறளையும் பதிப்பிட்டு தன்னுடைய இதழில் வெளியிட்டதால காந்திக்கு இந்த குறளின் மீது இருந்த ஈடுபாட்டை அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போல 1927 அக்டோபர் கூட்டத்துல முதல்ல காந்தியடிகள் திருக்குறள் பற்றி நேரடியாக பேசினார். தூத்துக்குடியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல பேசும்போது அவர் சொல்றாரு, திருக்குறளில் காண கிடைக்கின்ற புதையல்களின் பால் எனது கவனத்தை நீங்கள் ஈர்த்தது சரிதான். உங்களுக்கு ஒன்று கூற விரும்புகிறேன். சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன் திருக்குறளை அதன் மூல மொழியில் படிக்க வேண்டும் என்கிற ஆசையோடும் குறிக்கோளோடும் நான் தமிழ் கற்றுக்கொள்ள தொடங்கினேன். தமிழை கற்று முடிப்பதற்கு எனக்கு கடவுள் போதிய நேரம் கொடுக்கவில்லை என்பது என் ஆழ்ந்த வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். பிராந்திய மொழிகளையே பாடமொழியாக ஆக்குவதற்கு நடத்தப்படும் போராட்டங்களை நான் முழுக்க ஆதரிக்கின்றேன். நாம் தமிழ் மொழியை கற்க வேண்டும். ஆங்கிலத்தை விட தமிழையே விரும்ப வேண்டும். தமிழை மற்ற மொழிகளுக்கெல்லாம் மேலான இடத்தில் இருத்த வேண்டும் என்று காந்தியடிகள் கூறியதாக இந்து நாளிதழின் செய்தியானது அன்று வெளியானது. அதே ஆண்டு காந்தி தமிழக பயணத்தில் சந்தித்த பல கேள்விகளை
குறிப்பாக பிராமணர் அல்லாதர் மோதல் குறித்த உரையாடல்களை தொகுத்து மகாதேவ் தேசாய் என்பவர் ஒரு குறிப்பு எழுதினார். ஒரு கேள்வியில் திருக்குறள் அதில் காட்டப்பட்டுள்ளது. கேள்வி: நீங்கள் குறள் பற்றி அறிவீர்கள். இந்நூலின் ஆசிரியர் பிறப்பால் சாதி இல்லை என்று சொல்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்களா அப்படின்னு காந்தியடிகளை பார்த்து கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும் என்கிறார் அவர். நிகழ்கால அத்துமீறல்களுக்கு எதிர்வினையாக அவர் இதை சொல்கிறார். தாம் உயர்ந்தவர் என்று ஒரு வர்ணம் கூறிக்கொள்ளும் போது அதற்கு எதிராக அவர் குரலை எழுப்ப வேண்டி இருந்திருக்கும். அது வர்ணத்தின் வேரை பிறப்பில் இருந்து அறுக்கவில்லை, ஏற்றத்தாழ்வுகளில் வேரை இருக்கும் ஒரு சீர்திருத்தவாதியின் முயற்சியாக அமைந்ததே இக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பவ்வா செய்தொழில் வேற்றுமையான் குறள் 972. இந்த திருக்குறளை முன்வைத்தே அந்த பத்திரிகையாளருக்கும் காந்திக்குமான உரையாடல் நடக்குது. அதே போல இந்தியா சுதந்திரம் பெற்ற பின் இந்திய ராணுவத்தின் முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் ஜெனரல் கரியப்பா. அவரும் காந்தியடிகளை சந்தித்து அன்புக்கே அறம் சார்ந்தது, அன்பை மட்டுமே அறம் வலியுறுத்துகிறது அப்படின்னு தான் திருக்குறள் சொல்லி இருக்கு. நாங்க நாட்டின் எல்லையில் நின்று போராடுகின்றோம், எங்களது போர்க்களத்திற்கு ஆதரவாக ஏதேனும் திருக்குறள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகளை பார்த்து கேட்கிறாரு. அப்போ காந்தியடிகள் சொல்றாரு, அது குறித்து நான் இன்னும் ஆழமாக படிக்கவில்லை, நான் படித்தறிந்து உங்களுக்கு சொல்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதற்குள் காந்தியடிகள் மறைந்து விடுகிறார். ஆனா ஜெனரல் கரியப்பா தனது நூலில் இதை குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பின் தான் திருக்குறளை தேடி அறத்துக்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை அப்படிங்கிற திருக்குறளை நான் கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரல் கரியப்பா அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஆக திருக்குறள் இந்திய மக்களிடையே எத்துணை தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத இது நிலைநாட்டுகிறது. அதே மாதிரி 1935 ஹரிஜன் இதழ்ல திருக்குறள் பற்றி தமிழ் மறை அப்படிங்கிற தலைப்புல காந்தியடிகள் ஒரு சிறு கட்டுரை எழுதுகிறார். திருவள்ளுவர் ஒரு தமிழ் துறவி, அவரை ஒரு ஹரிஜன நெசவாளர் என்கின்றனர் தொன்மங்கள். கிபி 1ஆம் நூற்றாண்டில் அவர் வாழ்ந்ததாக கூறுகிறார்கள். புகழ்மிக்க திருக்குறளை அவர் அளித்துள்ளார். திருக்குறள் புனித முதுமொழிகளை கொண்டது, தமிழர்களால் தமிழ் மறை என்று அறியப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மனித சிந்தனையின் வெளிப்பாட்டில் மிக உயர்ந்த தூய்மையானவற்றில் ஒன்று என்று போற்றப்பட்டது. இதில் 1330 முதுமொழிகள் உள்ளன. பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பல ஆங்கில மொழிபெயர்ப்புகள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து திருக்குறளை பத்தி எழுதுறாரு. அந்த திருக்குறள் ஆங்கில மொழிபெயர்ப்பை அப்போ காங்கிரசின் சார்பாக சேரன்மாதேவி அப்படிங்கிற இடத்துல வாவேசு ஐயா அவர்கள் ஒரு ஆசிரமம் நடத்திட்டு வந்தாரு. அந்த ஆசிரமத்துல மொழிபெயர்ப்பு வெளியிடப்பட்டது அப்படின்ற கருத்துக்களையும் தொடர்ந்து எழுதிட்டு இந்த திருக்குறள் விற்பனையின் மூலம் வருகின்ற வருமானத்தை நான் ஹரிஜன மக்களின் வளர்ச்சிக்காகவும் அவரது நலனுக்காகவும் செலவிட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் குறிப்பிடுகின்றார். அதே போல காந்தியடிகள் இன்னொன்னையும் சொல்றாரு, தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் பிணை அப்படிங்கிற திருக்குறளை குறிப்பிட்டு இதை ஆங்கிலத்துல ஆலிவர் கோல்ட்ஸ்மித் எழுதிய ஒரு வரியோட ஒப்பு நோக்குகிறார். சுதந்திரமாய் இப்பள்ளத்தாக்கில் உழவும் எந்த மந்தைக்கும் மரணத்தை நான் விதிப்பதில்லை, என்னை கண்டு இறங்கும் பேராற்றலால் கற்பிக்கப்பட்ட நான் அவற்றை கண்டிறங்கவும் கற்றுக்கொண்டேன். இந்த மொழிபெயர்ப்பிலிருந்து நான் இந்த மூலத்தை அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு குறளையும் குறிப்பிடுகின்றார் காந்தியடிகள். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கு விழிப்பது போலும் பிறப்பு, குறள் 339. இதையும் வேர்ட்ஸ்வர்த்தோட வரியோடு ஒப்பு நோக்கி மரணம் என்பது உறக்கமும் மறதியும் அன்றி வேறில்லை அப்படின்னு சொல்றாரு. இப்படி காந்திக்கு இப்ப அம்பேத்கர் சொல்லும் போது சொல்வாரு, காந்தி வர்ணாசிரம கொள்கைகளை ஆதரிப்பதாகவே நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவங்க குறிப்பிடுறாங்க. ஆனா இந்த இடத்துல காந்தி குறிப்பிடுறார், காந்தி திருவள்ளுவர் ஒரு ஹரிஜன், அவர் ஒரு நெசவாளர் என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து எனக்குள் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியது. அந்த ஈர்ப்பினால் இப்போது இருக்கின்ற தீண்டாமை இயக்கமும் கதர் இயக்கமும் எனக்கு அதிகமான ஈடுபாட்டை தந்தது. திருவள்ளுவர் முன்வைக்கின்ற அன்பு, அறம், கொல்லாமை, வாய்மை, ஈகை என்ற கருத்துக்கள் முழுக்க முழுக்க காந்தியின் கருத்துக்களாகவே எடுத்து ஆளப்பட்டிருக்கின்றது. காந்தியின் முதன்மை சீடரான வினோபாவும் சொல்றாரு, காந்தியின் தூண்டுதலாக திருக்குறளை நான் முழுமையாக கற்றிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு
அதே போல பல உரைகளில் திருக்குறளை தமிழிலும் பிற மொழிகளிலும் மேற்கோள் காட்டுகிறார் அந்த வினோபா. அதற்கு காரணம் யார் அப்படின்னு சொன்னாக்க, அதற்கு காரணம் காந்தியடிகளும் அவரோடு நெருங்கிய பழகிய நண்பரான நாராயண் தேசாய் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நேர்காணல்ல கூட என்ன சொல்றாருன்னா, காந்தி தன்னுடைய கிராந்தி வித்யாலயாவுல சந்தித்த பொழுது ஒரு இலக்கிய சிற்றிதழ், அதாவது குஜராத்தி மொழியில இருக்கிற ஒரு இலக்கிய சிற்றிதழ்ல இருந்த திருக்குறள் கட்டுரையை இந்தியில் மொழிபெயர்த்து படித்து காட்டியது எனக்கு ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றாரு. அதே போல வினோபா அவரிடம் ஒரு செய்தி கேட்கும்போது, அப்ப அவர் தன்னுடைய கைப்பட எழுதி தந்தது ஒரு திருக்குறளாம். அது என்ன திருக்குறள் வினோபாவுக்கு காந்தி எழுதி தந்த திருக்குறள் அப்படின்னு பார்த்தாக்க, காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றின் நாம கெட கெடும் நோய், குறள் 360. இதுதான். அதே போல என் வாழ்க்கைதான் செய்தி அப்படின்னு சொல்லிட்டு இறந்த காந்தி இந்த திருக்குறளின் குறிப்புகளை அதில் எழுதி வைத்திருந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த செய்திகள் அனைத்தும் தமிழர் அல்லாத காந்தி தமிழின் மீதும் திருக்குறளின் மீதும் கொண்டிருந்த ஈடுபாட்டை எடுத்து காட்டுகின்றது. இந்த சிந்தனையாளர்களான அறிஞர் அண்ணா, காந்தி இவர்களை போன்ற சிந்தனையாளர்கள் திருக்குறளை எடுத்து காட்டுவது, தங்களுடைய வாழ்க்கையில் வழிகாட்டுதலாக பின்பற்றுவது, தனக்கு பின்னால் வருகின்ற சந்ததிக்கும் அரசியல் அமைப்பிற்கும் இவற்றை மூலங்களாக எடுத்து பயன்படுத்தி இருப்பது என்பது திருக்குறளின் சாகா தன்மையை, திருக்குறளின் அறக்கருத்துக்கள் என்றைக்கும் எவ்விடத்திற்கும் யாருக்கும் பொருந்துகின்ற அறத்தன்மை வாய்ந்தவை என்பதை உலகிற்கு எடுத்து காட்டுவதாகவே அமைகின்றது. எனவே இந்த சான்றோர்களின் சிந்தனையில் திருக்குறள் இத்தனை தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பது, திருக்குறள் உலக மக்கள் அனைவருக்கும் பொருந்துகின்ற பொதுமறையான நூல் என்பதை எடுத்துரைப்பதாகவே அமைந்திருக்கின்றது. ஆக இன்றைய பொழிவின் வழியாக அண்ணாதுரை, பேரறிஞர் அண்ணாதுரை மற்றும் மகாத்மா காந்தி அவர்களின் வாழ்க்கை ஆனது திருக்குறள் ஓர் உலக நூல் என்பதை நிறுவும் வண்ணமாக அமைந்திருப்பதை சில தரவுகளின் வாயிலாக மட்டுமே எடுத்துரைத்திருக்கின்றேன், காலத்தின் அருமை கருதி. இந்த மிகச்சிறந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய வாழும் வள்ளுவர் ஐயாவிற்கு எனது மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொண்டு விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.